குழந்தையோட எதுக்கு மறுபடியும் எத்தனை வயசு குழந்தைக்கு? 9 மாசம். 9 மாசம் குழந்தைய கூட்டு வரலாமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா பரவாயில்லையா? என்ன வயசு பையனுக்கு? 4 மாசம். சரி 4 வருஷம். 4 வயசு பையனை எப்படி கூட்டு வரது? 9 மாசம் குழந்தை 4 வயசு பையனை எப்படி கூட்டு வரது? எப்போ ஒரு வாட்டி தான் வர போறாரு. இது ரிஸ்க் இருந்தாலும் தளபதி அப்போ ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். ஏங்க குழந்தைக்கு கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 மந்த் ஆகுது. சாரி 1 வீக் தான் ஆகுது. கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லேட் பிரெக்னன்சி தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. நாங்க வீட்ல எல்லாம் வேற கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொன்னோம். ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பார்த்தோம். நாங்க ஃபேமிலியா வந்து ஃபுல்லா ஈரோட்ல இருந்து வந்திருக்கோம். விஜய் சார் பாக்குறதுக்கு வேண்டி வந்திருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் வந்துட்டோம். குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு விஜய் சார் வேண்டி தான் கண்டிப்பா வந்திருக்கோம் எல்லாரும். அது பாதுகாப்புக்கு தானே சொல்றாங்க, நல்லதானே. ஆனாலும் ஆபத்துல நாங்க வந்துடுறோம், என்ன பண்றது? ஒரு ஆசை தான் எல்லாத்துக்கும், அப்படியாவது பார்க்க மாட்டோமாங்கிற ஆசை தான், அவ்வளவுதான். குழந்தைகளை கூட்டு வரணும்னு சொல்லிக்காரு. இருந்தாலும் எங்களுடைய மனதிற்கான குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல கடவுள் தான், இருந்தாலும் விஜய் தான் எங்களுக்கு. 41 பேர் ரீசெண்டாக இறந்துருக்காங்க, குழந்தைகள் இறந்துருக்காங்க. அதை தாண்டியும் இவங்க வந்து குழந்தைகளை கூட்டிட்டு ரீசெண்டாக கன்சீவ் ஆகிறவங்க அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ முக்கியமான தருணம் அவங்க வாழ்க்கையில். இதையும் தாண்டி இவங்க வந்து ஒரு தலைவரை பார்க்க வந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சைக்காலஜியில் வந்து பேராசோசியல் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு செலிபிரிட்டி இருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் மோர் லைக் ஒன் சைட் லவ் மாதிரி. நம்ம அவங்க மேலே அதீத காதல் வச்சுருப்போம். ரியலாக அவங்களுக்காகவே நம்ம வாழ்கிற மாதிரி வாழ்வோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் பொண்ணு வந்து எனக்கு பிரச்சனை அப்படின்னு போட்டால் கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அக்கா வி வில் சப்போர்ட் யூ அப்படின்னு வந்து பயங்கரமாக நம்ம வந்து மெசேஜ் பண்ணுவோம். வீட்டில் இருக்க யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு எமோஷனல் பாண்டிங் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம ரியலில் ஒரு தடவையாக பார்த்துட மாட்டோமா? பாருங்கள், ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் இருக்காரு, அதுக்கு மேலே நடந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நிறைய தைரியம் அவங்களே சொல்லிக்கிறாங்க. பட் ஏதாவது தப்பாக நடந்தால், நான் இப்பயும் தப்புன்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் பிடிச்ச தலைவர்களை சப்போர்ட் பண்ணுங்கள், அட்வைஸ் பண்ணுங்கள், தப்பு. பட் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எங்கேயும் சரி, கோவில் எங்கே இருந்தாலும் சரி. ஸோ உங்களை நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது பியூராக சைக்காலஜி பேஸ் பண்ண வீடியோ, எனி பொலிட்டிக்கல் ரிலேட்டட் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச்.